Hi friends, welcome to Chennai food. நம்ம குலோப் ஜாமுன் செய்யணும்னு நினைச்சாலே கடையில் போயிட்டு ரெடி மிக்ஸை வாங்கி தாங்க செய்வோம். இனிமேல் அதுக்கு அவசியமே இல்லைங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ரவையை வச்சு அருமையான ஜூஸியான ரொம்ப டேஸ்டான ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே சிம்மில் வச்சுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ரவையை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரவையோட நிறம் மாறக்கூடாது, நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரவையை நான் 2 நிமிஷம் வறுத்துட்டேங்க. இப்போ நல்லா வாசனை வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம பால் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். நான் இந்த கப்பில் தாங்க ரவை எடுத்திருந்தேன். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப் அளவுக்கு பால். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். ரவையும் பாலும் ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. ரவையோடு சேர்த்து விட்ட பால் எல்லாமே நல்லா வத்திடுச்சிங்க. பாருங்கள், ரவை நல்லா இப்போது சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு வரணும். பேனில் ஒட்டலை பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு வந்தால் தான் அந்த ரவை வந்து பாலில் நல்லாவே வெந்துடும். இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். கை பொறுக்கிற சூடு வரணுங்க. அது வரைக்கும் இந்த ரவை நல்லா ஆறணும். அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பிசைய ஆரம்பிக்க முடியும். ரெடி பண்ண ரவை நல்லா சூடு ஆறணுங்க. அதுக்குள்ளே நாம் ஜீரா எடுத்துக்கலாம். ஜீரா எடுக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு ரவை எடுத்ததுனால 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். அதே கப்பில் தாங்க எடுக்கிறேன். எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பாகுபதெல்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷமாக ஜீரா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் 2 விரலையும் நம்ம வச்சு பார்த்தா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வருங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஜீரா ரெடி ஆனால் போகிறோம். நம்ம சாதாரணமாக குலோப் ஜாமுனுக்கு எப்படி ஜீரா ரெடி பண்ணுறோமோ அதே தாங்க, அதே மாதிரி தான் பண்ணணும். பிசுபிசுப்புன்னு ஒட்டினா போகிறோங்க. நமக்கு இதில் வந்து கம்பி பதெல்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நாம் ஏலக்காய் பொடியை சேர்த்து விட்டுடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாலில் வேக வச்ச ரவை இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கணுங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பதத்துக்கு கிடைக்கும். ரெடி பண்ண ரவையை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கலாம். நான் இது வரைக்கும் நெய் எதுவும் சேர்க்கலைங்க. அப்படியே தான் பிசைஞ்சேன். கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நெய் தடவிக்கிறோம். கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதிலேருந்து சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா பொரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால் திட்டமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓவல் ஷேப், சிலிண்டர் ஷேப், ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் ஓவல் ஷேப் தான் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ரவுண்டு ஷேப் ஒன்று பண்ண போகிறேன். மேலே வெடிப்புலாம் இல்லாமல் நல்லா முழுமுழுன்னு இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலும் மேலே வெடிப்பு இல்லாமல் நல்லா முழுமுழுன்னு இருக்க மாதிரி எல்லா பீஸையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா வழுவழுப்பாக சூப்பராக இருக்குது. சிலதெல்லாம் நான் ஓவல் ஷேப்பு, சிலிண்டர் ஷேப்பு இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இதை நாம் ஒரு பீஸாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். ஒரு பீஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து விட்ட பீசஸ்லாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுங்க. எண்ணெயில் பொரிச்ச பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டில் எடுத்துட்டேங்க. இதை நம்ம ஜீராவில் சேர்த்து விட்டுடலாம். ஜீரா சூடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூடு ஆறிடுச்சுன்னா லேசாக சூடுபடுத்திட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க.
அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளவு ஜூஸியாக இருக்குங்க. இந்த ஜீராலாம் எல்லாமே இந்த குலோப் ஜாமுனில் நல்லாவே ஊறிடும். அவ்வளவுதாங்க, அருமையான ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இந்த குலோப் ஜாமுனை ரெடி பண்ணலாங்க. நல்லா ஊற விட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவைனாலும் செஞ்சுக்கலாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் ஸ்வீட்டு தேவைன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான புதுமையான ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.